சிக்னல்ஸுக்கு ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். என்ன டைம் வந்து சிக்னல்ஸ் குரூப் இருக்குது. ஸோ சிக்னல்ஸ் குரூப் இருக்குது. பட் நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றாக்க வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சிக்னல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கல வந்து ஏன் இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படி சொல்கிறேன்னா வந்து நீங்கள் ப்ராப்பராக சிக்னல்ஸை அட்டென்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போயிட்டு வந்து மார்ஜின் பேலன்ஸ் எவ்வளோ வைக்கணும்னு தெரியாமல் அந்த பாரில் போயிட்டு இழுத்து விட்டுட்டு நீங்கள் ட்ரேட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாக்டாக ஒரு மார்ஜின் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சா எவ்வளோ லாஸ் போகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிக்னல்ஸ் இருக்குது, ஒரு கோயின் வந்து $5 நிற்குது, ஸ்டாப் லாஸ் வந்து 4.5 வச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் ஒரு $10 மார்ஜினா 10 எக்ஸ்ட்ரா போடுறீங்க. இப்போ எவ்வளோ லாஸ் ஆகும்ன்றது உங்களால் சொல்லலுமா இருந்துச்சுண்டா வந்து நீங்கள் சிக்னல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வீடியோ கூட ஸ்லோ பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்கா கேளுங்க. நான் சொன்னதை வந்து இதுக்கு வந்து லாஸ் ஆகும் போது $10 தான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுங்க லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த $10 வந்து $5 ஆகணும்னா $5 மார்ஜின் வைக்கணும், இல்லை லிவரேஜை 5x மாற்றணும். ஸோ இது வந்து குரோஸில் ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் சிக்னல்ஸுக்கு கூடி ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது இல்லாமல் தெரியாமல் வந்து நான் வந்து ஒரு ட்ரேடர், நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இந்த மாதிரி கணக்கு பேர் சொல்கிறாங்க. பட் அதே விட வந்து என்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் எல்லா கிளாஸஸுக்கு போய் படிக்க கூடி நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து இனிமேல் தெரிஞ்சிக்கல. அதாவது ஒரு மார்ஜினுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ மார்ஜின் வச்சா எவ்வளோ லாஸ் ஆகும், எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆனால் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் கோயின் டவுன் ஆகணும், எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் லாஸ் ஆகணும்ன்றதை நான் டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து $20 தான் ஒரு ட்ரேடுக்கு லாஸ் ஆகணும்னு சொன்னால் அந்த ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அந்த ஸ்டாப் லாஸ் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்க வச்சுட்டு நான் மார்ஜினை வச்சு டிசைட் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸை வந்து என்னால் மேத்தமெட்டிக்கல் ரீதியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாமே தெரியாமல் நான் ட்ரேடுக்கு பண்ணி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு யூஸராக இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து லேர்ன் பண்ண படிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே லேர்ன் பண்ணாமல் நீங்கள் எஸ்எம்சி படிச்சும் சரி, என்ன படிச்சும் சரி, இல்லை ஒரு அனலைஸை பண்ணி சரி, இல்லை இவ்வளோ தான் பெஸ்ட்டான சிக்னல்ஸ் குரூப்புக்கு வந்து ஜாயின் பண்ணி சரி, நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். செகண்ட் வந்து நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து ஏன் கோர்சஸில் சொல்லித்தரப்படுறதில்ல அப்படின்ற கொஸ்டின் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இத்தனைக்கு வந்திருக்கணும். ஏன் இதெல்லாம் கோர்சஸில் சொல்லித்தரதில்ல? எஸ்எம்சி மட்டும் சொல்கிறாங்களே, பட் இந்த ட்ரேட் எடுக்கிற பேசிக் கான்செப்ட் நான் சொன்னது இப்போ பேசிக். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரேடாக இருந்தால் பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ எல்லாமே ஈக்குவேஷன்லாம் ஒர்க் ஆக போகுது. மேட்ச்ன்றதில் வச்சு தான் வந்து இந்த ட்ரேடிங் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாமே மேட்ச் ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ எல்லாமே வந்து ஒரு தியரிஸை வச்சு ஒர்க் ஆகுறதில்ல. அதாவது இங்கே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படி இப்படின்னு தியரிஸ் வச்சு ஒர்க் ஆகுறது இல்லை. தியரிஸ் எல்லாமே வந்து அதை வந்து ஈக்குவேஷனுக்குரிய ஒரு கேப், அதாவது வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் மட்டும் தியரிஸ் ஒர்க் ஆகாமே தவிர ஸோ தியரிஸ் வந்து ஈக்குவேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாது. ஸோ எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் ஆகல. உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் தெரியல, உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் தெரியல அப்படின்றக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் ஃபீல்டுக்கு வந்து செட் ஆகாது. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு நல்ல ஒரு வீடியோ செஞ்சுப்பேன். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.